டிஃபன் சாம்பார் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: துவரம்பருப்பு 1/4 கிலோ, மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 10-15 நம்பர், தக்காளி 4 நம்பர், பச்சை மிளகாய் 5, புளி சிறிது, கடுகு உளுந்து சீரகம் பெருங்காயத்தூள் தாளிப்பதற்கு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன், நல்லெண்ணெய் தாளிப்பதற்கு 2 டேபிள் ஸ்பூன். இந்த டிஃபன் சாம்பார் செய்யும் முறை பற்றி பார்க்கலாம். முதலில் அடுப்பில் குக்கரை வைத்து துவரம்பருப்பை ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி கழுகி இந்த குக்கரில் சேர்க்கவும். பின்பு இதில் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் இட்டு குக்கரை அடைத்து வைக்கவும். பருப்பு வெந்தவுடன் குக்கரை இறக்கி வைக்கவும். பின்பு அந்த அடுப்பில் ஒரு வாணலியை வைத்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்தவுடன் கடுகு உளுந்து சீரகம் இடவும். கடுகு உளுந்து பொரிந்தவுடன் சீரகமும் வெடித்தவுடன் பெருங்காயத்தூள் சேர்க்கவும். பின்பு இது கறிவேப்பிலை சேர்க்கவும். நீளமாக நறுக்கி வைத்திருக்கும் பச்சை மிளகாயை சேர்க்கவும். சின்ன வெங்காயம் சேர்க்கவும். சின்ன வெங்காயம் நன்கு வதங்கியவுடன் தக்காளியை சேர்க்கவும். தக்காளி சேர்க்கும் பொழுது சிறிது உப்பு சேர்க்கவும். தக்காளி வேகம் வதங்குவதற்காக இது சேர்க்கலாம். பின்பு இதில் மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள் இவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக சேர்க்கவும். நன்கு வதக்கியவுடன் தண்ணீரில் இட்டு வைத்திருக்கும் புளியினை கரைத்து இதில் சேர்க்கவும். இது நன்கு கொதித்து வரும் பொழுது குக்கரில் இருக்கும் பருப்பை திறந்து இந்த கலவையை குக்கரில் உள்ள பருப்புடன் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கரை மீண்டும் அடைத்து வைக்கவும். அடுப்பில் வைக்கவும். குக்கரில் ஆவி வரும் பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் செய்துவிட்டு குக்கரை திறந்து பார்க்கவும். மணமான சாம்பார் நொடியில் தயார். இது வெண்பொங்கல், இட்லி, தோசைக்கு சாப்பிடுவதற்கு மிகவும் சுவையாக இருக்கும்.